அடுத்தது ஆடுதுறை பெருமாள். இந்த க்ஷேத்திரத்திலே ஜகத்ரக்ஷகன்னு பெருமாளுக்கு திருநாமம். இந்த சம்ஸ்கிருதத்தில் பார்த்தா ஜகத்ரக்ஷக பெருமாள். இந்த ஆடுதுறை சரியாக வந்து சேர வேண்டும். இப்போ ஐயம்பேட்டைக்கு போகணும். இப்போ தஞ்சாவூர் கும்பகோணம் போகிறோம். அங்கேருந்து ஐயம்பேட்டையிலேருந்து கணபதி அக்ரஹாரம், கணபதி அக்ரஹாரத்துலேருந்து ஒரு 1.5-2 மைல் போனால் இந்த க்ஷேத்திரம். இவருக்கு வையங்காத்த பெருமாள்னு தமிழ் பேர், ஜகத்ரக்ஷக பெருமாள்னு வடமொழி பேர். திருமங்கியாழ்வார் 5ஆம் பத்து 2ஆம் திருமொழி முழுமையுமே இந்த பெருமாளுக்கு தான் பாடினார். இந்த ஊருக்கு திருக்கூடலூர் என்று பேர் உண்டு. கூடலூர் கூடல் நாயக பெருமான் மதுரையில் இருக்கார். அவர் கூடலழக பெருமாள், கள்ளழக பெருமாள், கூடலழக பெருமாள் அங்கே. ஆனால் அடியன் சொல்லிட்டுருக்கிறது இப்போ கும்போணம் இந்த பக்கத்தில் இருக்கிற இங்கே நாம் பார்க்குற இப்போ கணபதி அக்ரஹாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆடுதுறை பெருமாள் வையங்காத்த பெருமாள். இந்த பெருமாள் எந்த வையத்தை காத்தார்? பூமாதேவியாகிற வையத்தை காத்தார். இது வராக க்ஷேத்திரம். வராக பெருமாள் பூமாதேவியை ரட்சிப்பதற்காக இங்குதான் பூமியை குத்தி கொண்டு உள்ளே புகுந்தாராம். புகுந்து எழுந்த இடம்தான் ஸ்ரீமுஷ்ணம். நடுநாட்டில் பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணம்னு வருது, அது பாடல் பெற்றதல்ல. ஆனால் அங்கே பூவராஜ சுவாமி அவர் மேலே எழுந்து பூமாதேவியை மடியில் வச்சுன்ற இடம் அங்கே. ஆனால் குத்தி பூமிக்குள்ளே போய் வராகனா பன்றி அவதாரம் பண்ணி பூமாதேவி எடுத்து போனாரோ இல்லையோ, அது குத்தி உள்ளே போன இடம்தான் இந்த மலைங்கிறார். கருந்தன் கடலும் மலையும் அருந்தும் பெருமாள் இங்கே இருக்கிறவர். ஜெகத் ரக்ஷகன்னு சொன்னீரே, வையங்காத்த பெருமாள்னு ஆழ்வார் பாடியிருக்காரே. சேற்றே குழவர் கோதை போதூன் கோற்றேர் முரலும் கூடலூரேன். நன்ன தேன் முரலுக்குரிய கூடலூர் வராக பெருமானுடைய க்ஷேத்திரம் இது. வையங்காத்தவர் என்ன ரட்சித்தார்? வராகனை ரட்சித்தார்னு 1. 2 அம்பரீஷ மகாராஜாவை ரட்சித்தவர் இந்த பெருமாள். அது யார் சுவாமின்னா, ஏகாதசி விரதத்தினாலேயே அம்பரீஷருக்கு ஏற்றம். ராமனுக்கு முன்னாடி இருந்த ராஜா ஏகாதசி தோறும் விரதம் இருப்பார். துவாதசி அன்னைக்கு கார்த்தாலே 8:15 9 மணிக்குள்ளே பாரணம் பண்ணிடுவார். அதான் பாரணம் பண்ண வேண்டிய நேரம். ஆனால் அன்னைக்கு பார்த்து சோதனையா அவர் பாரணம் பண்ணுறதுக்கு முன்னாடி துர்வாசர் வந்தார். குளிச்சுட்டு வரேன்ட்டு போனார். வரணும் இல்லையோ, குளிச்சுட்டு சீக்கிரம் வந்தால் தானே இவர் உட்காந்து சாப்பிட முடியும். நாழியாருது 7:45 ஆச்சு, 8 ஆச்சு, 8:30 ஆச்சு. இவருக்கு விரதம் முடியணும், இல்லைன்னா ஏகாதசி வீணா போடும். துவாதசி கார்த்தால சாப்பிடணும்னா துர்வாசர் வரல. வந்திருக்கிற விருந்தாளியை வச்சுட்டு எப்படி சாப்பிட்றது? அதனால இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தர்ம சங்கடம். ஒரு பாத்திரம் தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்டான். தீர்த்தத்தை சாப்பிட்டா ஏதோ வாய்க்குள்ளே போன கடக்கு, விரதம் முடிஞ்சு போச்சு. தீர்த்தத்தை சாப்பிட்டா விருந்தாளியை வச்சுட்டு சாப்பிட்டுட்டோங்கிற அளவுக்கு குறையில்லை. ஏன்னா சோறு சாப்பிடலையோ இல்லையோ, அதனால அது கணக்கு. தப்பிச்சுட்டோன்னு நினச்சி நிற்கிறதுக்குள்ள துர்வாசர் வந்தார். நீ தண்ணீர் குடிச்சிட்டியான்னு கோவப்பட்டு பிடி சாபம் கை தூக்கினார். இவனுக்கு கூடவே பெருமாளுடைய சுதர்சன சக்கரம் எப்பவும் இருக்கும். அது பார்த்தது நம்ம பக்தனை நீ யார் சாபம் போடுறதுக்கு, அவன் எல்லாம் ஒழுங்காத்தான் நடந்துட்டு இருக்கான், உம்மை விட்டே நான் பாருன்னு துர்வாசரை துரத்த ஆரம்பிச்சது. இவர் ஒவ்வொரு லோகமாக போய் எல்லார்ட்டையும் தேடினார். சிவபெருமான்கிட்ட கேட்டார், பிரம்மாவிடத்தில் கேட்டார், திருமால்கிட்டே கேட்டார். ஒருத்தரும் உதவ மாட்டேன்னுட்டா. அவள் எல்லாரும் சொன்னது, பகவான்கிட்ட அபச்சாரப்பட்டா பெருமாள்கிட்ட வாங்கோ, ஒரு பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டா அங்கே போங்கோ, இங்கே வராதிங்க. நாம் ஆறான்னு ஒரு பரம பக்தனிடத்தில் தப்பு பண்ணிவிட்டு நேராக கோவில் உண்டியலில் போய் பணத்தை போட்டோம்னாலாம் பெருமாள் மன்னிக்கவே மாட்டார். பக்தன்கிட்ட தப்பு பண்ணால் அவங்காலில் தான் போய் விழணும். சுற்றி அடித்தது. துர்வாசர் அங்கெங்கேயும் போனார், பெருமாள் ரட்சிக்க மாட்டேன்னு விட்டார். திரும்பி வந்து அம்பரீஷங்காலிலே விழுந்தார். எப்படியாவது காப்பாற்றி கொடுன். அம்பரீஷர் சுதர்சன சக்கரத்திடத்தை பிரார்த்தித்து துர்வாசரை விடுவித்தார்னு சரித்திரம். அவர் போன பிற்பாடு அதுக்கப்புறம் இந்த க்ஷேத்திரத்தை கட்டி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது அம்பரீஷர் தான். அப்போ அம்பரீஷரை காத்து கொடுத்தவர், பிரளய ஆபத்திலிருந்து உலகத்தையெல்லாம் உண்டு ரட்சித்து கொடுத்தவர் இந்த பெருமாளும் பிரயோக சக்கரத்தோடு எழுந்துருள் இருக்கிறார். மூலவர் வையங்காத்த பெருமாள், உற்சவர் ஜெகத் ரக்ஷகர், உய்ய வந்த பெருமாள். திருநாமம் நின்ன திருக்கோலம், கிழக்கே திருமுகமண்டலம், பிரயோக சக்கரம். கீழே திருவள்ளரையில் சொன்னேனே, எப்பவும் முடிச்சுருக்கிற சக்கரம் இப்படி. பிரயோக சக்கரம்னா பிரயோகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். இதை விடணும்னா இப்படியே விட முடியாது இல்லையோ, இதை விடணும்னு இப்படி திருப்பித்தானே சக்கரத்தை விடணும். அந்த திரும்பிய நிலையினா இப்போ தயாராக விட போகிறார்னு அர்த்தம். அதை போல பிரயோக சக்கரத்தோடு எழுந்துருள் இருக்கிறார். வராகனூர் புகுந்து ரட்சித்தார். அம்பரீஷ மகாராஜா கட்டின கோவில் மண்மூடி போய் காவிரியாலே வந்து எல்லாம் ஜலத்தில் அடிச்சுன்னு படுத்து. அதுக்கப்புறம் ஒரு முறை ஜலத்தில் அடிச்சுன்னு போகிறச்சே இந்த விக்கிரகங்கள்லாம் போய் ஜாகிரதையாக ஒரு இடத்துல தங்கின. ராணி மங்கம்மாள் இருந்த காலத்தில் பெருமாளுவிற்கு சொப்பனத்தில் சாதித்து வந்து என் கோயிலை மறுபடியும் நிர்மாணம் பண்ணி கொடு. ராணி மங்கம்மாள் வந்து தான் மொத்தத்தையும் நிர்மாணம் பண்ணினார். இன்னைக்கும் அவளுக்கு கோயிலுக்குள் சிலை உள்ளது. ஏன்னா இப்போ பெருமாள் சிலையெல்லாம் பார்த்துருக்கோம், சில ராஜாக்களுடைய சிலை வச்சுருக்காருன்னா அவள் தான் அங்கே கைங்கர் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ராணி மங்கம்மாள் சிலை இருக்குது. இங்கே மட்டும் கூத்தாடும் ஆஞ்சநேயர் இருக்கார்.
எல்லா இடத்துலையும் வீராஞ்சநேயர், வினயாஞ்சநேயர், பக்தாஞ்சநேயர், யோகாஞ்சநேயர் பார்த்துருக்கோம் இல்லையோ. இங்கே என்னென்னா நர்த்தனாஞ்சநேயர் கூத்தாடிண்டே இருப்பார். இந்த கோவிலில் ஓஹோன்னு உற்சவம் நடந்தது தான். ஆஞ்சநேயர் அந்த பக்கமாக போயிட்டு இருக்கிறச்சே உற்சவம் சேவிச்சுட்டு போகும் நின்னாராம். அது நடக்கிற கோலாகலத்தில் பார்த்துட்டு தம் வசத்தே இழந்து ஆஹா ஓஹோன்னு ராமநாமத்தை சொல்லிட்டு கூத்தாட ஆரம்பித்தாராம். அந்த கூத்தாடுற ஆஞ்சநேயரே இன்றைக்கும் கோவிலுக்கு முன்னால் இருந்து ரட்சித்து கொண்டு வருகிறார். சுத்த சத்தமயமான விமானம், பத்மாசனி, புஷ்பவல்லி தாயார், பெருமானுடைய ரக்ஷணத்துக்குன்னே கூட எழுந்துருளி இருப்பவர். பெருமானுடைய விமானம் சக்கர தீர்த்தம், சுத்த சத்வ விமானம். இவையெல்லாம் ஆச்சரியமான ஆடுதுறை பெருமாள் திருக்கூடலூர் ஜெகத்ரக்ஷக பெருமாளிடத்தில் தரிசித்தோம்.